நாம் தமிழர் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பதில கொடுங்க. 2 கேள்வி. இந்த எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்கக்கூடிய இந்த நபர்கள் பியூபர்ட்டி பிளாக்கர்ஸுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள்? அப்ப இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும் முதல்ல. ஆமா, சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இயற்கையாக இருக்கக்கூடிய இதுல அவங்க மனம் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. அதனால இல்ல மனத்துல அவங்க வந்து பெண்ணாக உணர்றாங்க, ஆணாக உணர்றாங்க, அவங்க வந்து கேயாக உணர்றாங்க, லெஸ்பியனாக உணர்றாங்க, அதனால அவங்க செய்யறாங்க. அதை வந்து நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அது இயற்கையில ஒரு அங்கம் தானேங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை தான் இது வரைக்கும் எல்ஜிபிடி குரூப் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இது கூட நமக்கு பாதிக்காது. ஏன் நம்மள இது பாதிக்கல அப்படின்னா, இது அவங்க பிரச்சனை. அவங்க உணர்றாங்க, அவங்க என்னமோ பண்றாங்க, அவங்க படுக்கை அறையில என்ன நடக்குதுங்கிறதுலாம் நமக்கு கவலை கிடையாது. மேட்டர் ஃபார் அஸ். இதுதான் நாங்க சொல்றது. எங்களுக்கு என்ன மேட்டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் ஒரு மேஜர் கன்சர்ன். இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்னா என்னன்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை பருவம் அடையிறது தான் பியூபர்ட்டி. ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த செக்ஸுவல் ஹார்மோன்ஸ்லாம் அவங்களுக்குள்ள பெரிய அளவு வளர்ந்துருக்காது. பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளுக்குள்ள பெரிய அளவு பிறப்புறுப்புகளை வேறுபாடு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய அளவு வந்துட்டு அந்த தாட் ப்ராசஸ்லயோ இதுலயோ வந்து வேரி ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா வளர 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 அவங்களுக்கான பியூபர்ட்டி அப்படிங்கிறது வரும். எந்த வயசுல இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9 வயசு 10 வயசு காலகட்டத்துல இருந்து அந்த பியூபர்ட்டி அவங்க தொட ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த பியூபர்ட்டி அப்பதான் இந்த செக்ஸுவல் டிட்டர்மினேஷன் ஹார்மோன்ஸ் வந்து உடம்புல ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் சுரக்க தொடங்கும். இப்ப இதுல டெஸ்டாஸ்டரோனும் எஸ்ட்ரோஜனும் அவங்க உடம்புல எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்க பெண் ஆண் அப்படிங்கிற தன்மைக்குள்ள அவங்க போவாங்க. இந்த நேரங்கள்ல குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட வயது மேக்சிமம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும், 14 வயசுக்கு உட்பட்டு இருக்கும். இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்ங்கிற மருந்துகள், இது மருந்து. இது என்னன்னா, இந்த பியூபர்ட்டியை இவர்களை அடைய விடாமல் தடுக்கும். இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் அப்படிங்கிறது இந்த பியூபர்ட்டின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய மாத்திரைகள். இதோட பொருள் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அது வளருது. ஒரு 10 வயசுலயோ ஒரு 8 வயசுலயோ ஒரு ஆண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் குழந்தை ஒரு 8 வயசுக்கு அந்த ஆண் குழந்தை வரும்போது, அம்மா நான் பொண்ணுமா, நான் பையன் இல்லம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இல்லப்பா நீ பையன்பா, நீ பாய், நீ வந்து பொண்ணு கிடையாதுன்னு நீங்க ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா சொல்லுவீங்க குழந்தைகிட்ட. இல்லம்மா நான் வந்து பொண்ணு, எனக்கு பாருங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸா தான் இருக்காங்க, அவங்க தான் என் கூட விளையாடுறாங்க, பசங்க எல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பாரு, அவ பேரு ரஞ்சிதா, அவ இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரு அவ பேரு சுனந்தா, இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பாரு அவ பேரு வெண்ணிலா. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் பொண்ணுங்களா தான் இருக்காங்க, அவங்க வந்து பசங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அந்த பையன் சொல்லுவான். இல்லப்பா நீ பசங்க அவங்க கூட சேராங்களோ சேரலையோ நீ பையன் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். அப்ப அந்த பையன் என்ன சொல்லுவான், இல்ல நான் பொண்ணா தான் மாறுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்பா அம்மா வந்து சில நேரத்துல பொறுமையா சொல்லி பார்ப்பாங்க. பொறுமையா இல்லைன்னா, இல்லப்பா நீ என்னப்பான்னு ஒரு கொஞ்சம் கோவம் வரும், சண்டை வரும். அப்படின்னு சில பேர் கோவத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வு நடந்தா உலக நாடுகள்ல இன்னைக்கு இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா வந்து எஸ்டாபிஷ்டா இருக்கக்கூடிய கலிபோர்னியா போன்ற மாகாணங்கள் என்ன நடக்கும்னா, இந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்க. ஆமா, சட்டம் அலோ பண்ணுது. அவங்க பிரிச்சிருவாங்க. ஏன்னா எல்ஜிபிடிக்கு கூடி அங்க பறந்துகிட்டு இருக்கு. புரியுதா? இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்திட்டாங்க. புரிதல் ஏற்படுத்துறதுக்காக இறக்கி விடப்பட்டாங்க முன்னாடியே. அது ஏன் நான் சொல்றேன்னா, இறக்கி விடப்பட்டாங்க. அவங்க எல்லாம் இறக்கி விட்டப்பட்டு அவங்க எல்லாம் அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டனால இந்த அப்பா அம்மா மேல தவறு, இவங்க மேல ஃபைன் வரும், இவங்க மேல சைல்ட் அபியூஸ் கேசஸ் வரும். அடுத்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய இவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. பிரிச்சது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு இந்த வயசுல இப்ப இந்த பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்னு வைங்க. இந்த 10 வயசு பையனுக்கு பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இது மாற்றம் அடையாம. அப்ப அவனுக்கு அந்த 10 வயசுக்கு அப்புறம் ஒரு 12, 13, 14, 15 வயசுலதான் அவன் ஆண்மைக்கான தன்மை அடைவான். ஆனா அதற்கு முன்பாகவே ஆண்மைக்கான தன்மை வரக்கூடிய எந்த ஒரு இதுவும் இல்லாம அவன் அந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இது அப்படியே நடந்துட்டு வரும்பொழுது அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு, செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி. புரியுது. உலக அளவில் இருக்கக்கூடிய பல எல்ஜிபிடிக்கு அமைப்புகளுடைய தலையாய கோரிக்கை என்ன தெரியுமா? செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரியை ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் செய்யணுங்கிற கோரிக்கை. 18 வயசுக்கு மேலதான் பண்ணணும்னு சில நாடுகள்ல சட்டம் இருக்கு. 18 வயசுக்கு முன்னாடியே அதை பண்ணலான்னு சில மாகாணங்கள்ல சட்டம் வந்து அமெரிக்கால எல்லாம் மாற்றி இருக்கும். இப்ப கலிபோர்னியால எல்லாம் 18 வயசுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். இந்தியாவில எல்லாம் 18 வயசுக்கு பின்னாடி தான் பண்ணணும். புரியுதா? அமெரிக்காலே சில டெக்சாஸ் போன்ற மாகாணங்களுக்கு எல்லாம் 18 வயசுக்கு மேலதான் பண்ணணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்ஜிபிடி அமைப்புகளுக்கு 18 வயசுக்கு மேல எப்படி பண்ண முடியும்? அதுக்குள்ளதான் ஆம்பளையா மாறிடுவாங்களே, அது ஆம்பளை தோற்றம் வந்துருமே, அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு.
அப்ப இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸை போட்டு அந்த தோற்றம் வராம தடுக்கிறது. என்னதான் பிளாக்கர்ஸை போட்டு அந்த மருந்தை சாப்பிட்டுட்டே இருந்தாலும் இயற்கைங்கிறது என்ன, முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆக தானே செய்யும். அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகாம இருக்கிறது நீங்க மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இதுவே ஹெல்த்துக்கு சைடு எஃபெக்ட்ஸ் மேஜர் கன்சர்ன் இருக்கு இதுல. அதையும் மீறி அவங்க அந்த குழந்தைங்க வந்து அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க, நம்ம இந்த உருவத்துல இருக்கணும் அப்படிங்கறக்காக. ஏன்னா பொண்ணா மாறணும், பையனா இருக்கணும், பொண்ணா மாறணும்னா பையன் மாதிரி ஆயிடக்கூடாது, தாடி மீசெல்லாம் வளர்ந்துடக்கூடாது. அப்ப அவங்க அந்த மருந்துகளை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த மருந்துகளை ஓரளவுக்கு சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா, சில இடங்கள்ல 16 வயசுக்கு மேல, சில வயசுங்கள்ல வந்து அது கூட கணக்கில் இல்லை. இப்ப வந்து அவங்க செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரிங்கிறது என்னன்னா, ஆணாக இருந்தார்கள் என்றால் அவருடைய விதைப்பு என்பது நீக்கப்படும். அவர்களுடைய யூரினரி இது எல்லாத்தையும் மாத்தி அவங்கள பெண் வடிவத்துக்கு மாத்தி கொடுப்பாங்க. இது ஒண்ணு. இது நடக்கிறது உங்களுக்கே தெரியும். அதே போல பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்பகங்கள் வந்து அகற்றப்படும். புரியுதா? அவங்க டெஸ்டாஸ்டரோன் இதெல்லாம் அவங்க வந்து ஊசியா தான் எடுத்துக்க முடியும். உடம்பு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணாது. ஊசியா எடுத்துக்கிட்டு அவங்க ஆணாக மாறிக்கலாம். ஆனாலாம் மாற முடியாது, ஆண் மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ள போய்க்கலாம். அவ்வளவுதான். இப்ப இது பேர் தான் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி. இந்த சர்ஜரிக்கு இந்தியாவில் 18 வயசுக்கு மேலதான் இதை பண்ண முடியும். 18 வயசுக்கு முன்னாடி இந்த சர்ஜரி பண்ண முடியாது. ஆனா உலகத்தில் கூட எல்லா எல்ஜிபிடி அமைப்புகளும் 18 வயசுக்கு முன்னாடி இந்த சர்ஜரி பண்ணணுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் இந்தியாவில் வந்து கொடுக்கப்படுறது கிடையாது. இந்தியாவில் பியூபர்ட்டி பிளாக்கர்ஸை அனுமதிக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்ஜிபிடி அமைப்புகள் கூட வச்சிருக்காங்க. இந்த 2 இடத்துல பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்க்கும் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரிக்கும் இவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடோ இல்ல அந்த இயக்கத்தோட நிலைப்பாடோ என்ன, அது சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவாங்களா? அதெல்லாம் இந்த வெளிப்படையான கேள்வி வைக்கிறேன். இதுக்கு உங்க கட்சியில இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லுங்க, இதை நீங்கள் ஏற்பீர்களா எதிர்ப்பீர்களா? நான் என்னோட ஸ்டாண்டை சொல்றேன். ஒரு குழந்தைக்கு தான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வயது வருவதற்கு முன்பாகவே, இன்னும் நான் சொல்றேன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. ஓகேவா? அந்த ஹார்மோன்ஸுக்கு அந்த தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஹார்மோன்ஸே வளர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய குழப்பி விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து தன்னை ஆணுன்னு நினைக்குமா பெண்ணுன்னு நினைக்குமா? இப்ப நம்மளே கூட படிக்கும்போது பார்த்திருப்போம், சில பசங்க வந்து பெண்களோட அதிகமா சேர்ந்து விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வளர 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 அவங்களும் ஆண்கள் தன்மை வந்துடும், அவங்களுக்கும் அந்த பெண்கள் மேல ஆட்டோமேட்டிக்கான அட்ராக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும், அப்படியே விலக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்மளே சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன ஆண் பெண் குழந்தைகள்னு பேதம் பார்த்தா விளையாண்டுட்டு இருந்திருப்போம். அப்படிலாம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏதோ விளையாட யார் கிடைச்சாலும் விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு அந்த பருவம் அடையடைய பொண்ணுங்கள்கிட்ட நமக்கு வந்து விளையாடுறதுக்கான தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிப்போம். நமக்கு வெக்க வரும், அது பெண்கள் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும் போது வெக்க வரும், அப்படியே ஒதுங்கிடுவோம். இதெல்லாம் எதனால நடக்குது? இந்த ஹார்மோன் சேஞ்சஸால தான் நடக்குது. இந்த ஹார்மோனே சேஞ்ச் ஆகாம அந்த குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹார்மோன் பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த எல்ஜிபிடி அமைப்புகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதே போல ஒரு குழந்தை தன்னுடைய உடம்புல டாட்டூ குத்துனாமா வேண்டாமாங்கிறதுக்கு 18 வயசு தான் உலகம் முழுக்க. 18 வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு டாட்டூ குத்தக்கூடாது. டாட்டூ குத்துறதுக்கே 18 வயசு வரம்புன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த உலக சட்டங்கள் தான் 18 வயசுக்கு முன்னாடியே கூட ஒரு குழந்தை விரும்புச்சுன்னா அதோடைய மார்பகங்களை அறுத்துடலாம், அதோடைய பிறப்புறுப்பு அறுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது நடைமுறையில் இருக்கு. சில நாடுகள்ல நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற கோரிக்கையும் இருக்கு. எப்படி ஏத்துக்க முடியும் இதெல்லாம்? ஸோ இந்த 2 ப்ரொசீஜரை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இதுக்கு பதில் கொடுப்பாங்களா இந்த எல்ஜிபிடி அமைப்பு? வன்மத்தை கக்காம பதில் கொடுக்கணும். இதுக்கு பதில் கொடுப்பாங்களா? அந்த இறைவி அறக்கட்டளையும் இதுக்கு பதில் கொடுக்கணும். இந்த இறைவி அறக்கட்டளை சொல்லுங்க, பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்க்கும் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரிக்கும் உங்களோட நிலைப்பாடு என்ன? கட்டாயம் 18 வயசுக்கு மேலதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்ப பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் மருந்துகள் தடை செய்யப்படணும்னு சொல்ல வரீங்களா? இது இயற்கைக்கு முரணானது. இயற்கைக்கு முரணானதை வந்து தமிழ் தேசியம் என்னைக்குமே அங்கீகரிக்காதுங்கிறத நம்ம வந்து உறுதிப்பட சொல்றோம். இன்னொன்னு, இயற்கைக்கு முரணானதுங்கிற பட்சத்துல ஒரு பெண்ணுக்கு தாடி வளரணுங்கிறதுக்காக டெஸ்டாஸ்டரோன் ஊசிகள் விற்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாலையும் விற்கப்படுகிறது. அது ஊசியா குத்தி 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 மீசையும் தாடி வளர்ந்து அதை நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா மீசை தாடியெல்லாம் விழுந்துரும். அந்த ஊசியை கண்டினியூவா எடுத்துக்கணும். அந்த டேப்லெட்ஸ் அந்த மருந்தை டெஸ்டாஸ்டரோன் உடம்புல அதிகமாக, ஆக்சுவலா ஊசி தான், டேப்லெட்ஸ் கூட இல்ல, ஊசி தான். அந்த ஊசியை வந்து அவங்க மாசத்துக்கு 1 முறையோ 2 முறையோ அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்டாஸ்டரோன் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மீசை தாடிலாம் வளர்ந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது என்னைக்கு நிப்பாட்டுறவங்க மீசை தாடிலாம் விழுந்து திரும்ப பொண்ணா மாறிடுவாங்க. அது வரைக்கும் திருநம்பி. ஸோ இதுதான். அப்ப உடம்புல வந்து இந்த மாதிரி டெஸ்டாஸ்டரோன் ஊசி எடுத்து குத்தி கொண்டே இருப்பது வந்து இயற்கைன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது நீங்க நம்பிக்கோங்க. ஆனா இதில் மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும், தமிழர் வாழ்விலை பொறுத்த வரைக்கும் பேடு என்றது ஒரு வகையான உடலில் ஏற்படக்கூடிய குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ். இன்னைக்கும் அந்த எல்ஜிபிடிக்கு இதுக்குள்ள அவங்களும் ஒரு இதா இருக்கிறாங்க.
அவங்க தான் இயற்கை திருநங்கைகள், அவங்கள தான் தமிழ் சமூகம் திருநங்கைகளாக பார்க்கிறது. புரியுதுங்களா? இதுல எங்களுக்கு அது வந்து உடலில் ஒருவருக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறாங்க. இது வந்து இறைவனுடைய படைப்பில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணங்களால குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸின் காரணமாக நடக்கக்கூடியது. இவற்றை வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து தவறுன்னு நம்ம சொல்லல. மாறாக அவங்கள நம்ம அரவணைக்கணும். அப்ப திருநங்கைகளை நம்ம அரவணைக்கணும். ஆனா இந்த அஜெண்டாவை நம்ம ஏற்க முடியாது. இந்த அஜெண்டாங்கிறது என்னன்னா, எல்ஜிபிடிக்கு அமைப்பு நாங்க அவேர்னஸ் கொடுக்குறோங்கிற பேர்ல இவர்கள் குழந்தைகளை சந்திக்கிறார்கள். குழந்தைகளுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க என்ன சொல்ல வர? எல்ஜிபிடிக்கு சார்ந்த ஹேட் மக்களுக்கு இருக்குது, அதை நாங்க போக்கணும்னா ஹேட் யாருக்கிட்ட இருக்கு? பெரியவங்க கிட்ட இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ வந்து எங்க கிட்ட பேசணும். நீ எங்க கிட்ட பேசாம குழந்தைகிட்ட போய் ஏன் உட்கார்ற? நீங்க உட்கார்லன்னு தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. இந்த இரவி அமைப்பு எங்க போய் உட்காந்துருக்குங்கிறத இப்ப நான் காட்டுறேன். சமூக பணியெல்லாம் செய்யறாங்க. நீங்க சும்மா போட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் பரப்புனேன். இப்ப நான் எடுத்து இருக்கிறத காட்டுறேன். இது இந்த இரவி ஆர்கனைசேஷன் ஸ்கூலா போறாங்க. அவங்க வெளிப்படையா இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா வச்சுக்கிட்டு போல, மாறா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைல்டு அபியூஸுக்கு நாங்க எதிராக பண்றோம், அதுக்கு அவேர்னஸ் நாங்க ஏற்படுத்துறோம், இதுக்கு நாங்க அவேர்னஸ் ஏற்படுத்துறோம், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அவேர்னஸ் இந்த மாதிரி அவேர்னஸ் ஏற்படுத்துறோம்னு வெவ்வேறு டேக்ல என்ன போட்டு தான் போறாங்க. ஏன்னா எந்த குழந்தைக்கு போறோம் அப்படின்னு இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மட்டும் இவங்க போறது இல்ல, வெவ்வேறு பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்க்கும் இவங்க போறாங்க. புரியுதுங்களா? ஆனா அவங்க போட செக்ஸுவல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்ங்கிறது எல்லாத்தையும் இவங்க வச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்க டைரக்டா வந்துட்டு குழந்தைங்கள்கிட்ட வந்து எல்ஜிபிடி அஜெண்டாவை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு சொன்னா எந்த ஸ்கூலும் அனுமதிக்காது, யாரும் அனுமதிக்க மாட்டான். அப்ப அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த இதுக்கு போறோம் அந்த இதுக்கு போறோம்னு சொல்லி வெவ்வேறு காரணங்கள் போயிட்டு இவங்க குழந்தைகளை அணுகுகிறார்கள். குழந்தைகளுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை? சரி நான் கேட்கறேன், குழந்தைகளுக்கு இப்ப செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் என்னன்னு எல்லாமே தெரியுதுன்னு வச்சுக்குவோம், தெரியுதுன்னு என்னமே வச்சுக்கோம். இப்ப அவங்களை பாதுகாக்க வேண்டியது யார்? குழந்தைகளை பாதுகாத்துக்குமா? மேக்சிமம் அவங்க சொல்லலாம். இது வந்து பெருசா நீங்க அவேர்னஸ் கிளாஸ் எல்லாம் போய் சொல்லிடணும். வீட்டுல இருக்க அப்பா அம்மா வந்து சொன்னா வந்து யாரும் பழக்கம் இல்லாதவங்ககிட்ட போகக்கூடாது, பழக்கம் இல்லாத இங்கே தொடக்கூடாது, அங்க கைப்படக்கூடாது, இப்படிலாம் ஒன்னுகிட்ட தொட்டு பேசக்கூடாது, இவ்வளவுதான விஷயம். இது அப்பா அம்மா சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி நாங்க சொல்லி கொடுக்குறோங்கிற பேர்ல இவங்க உள்ள போயிட்டு இப்ப அப்படி போறவங்க இடத்துல எதுக்கு இந்த எல்ஜிபிடிக்குலாம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எதுக்கு போகுது? எதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வருது? அதுக்கு எதுக்கு அந்த எல்லாம் பேர்லாம் வருது? எதுக்கு இந்த வண்ணக்குறிகள் வருது? இதுகளுக்கெல்லாம் விளக்கம் உங்களை கொடுப்பீங்களா? ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த இரவிங்கிற ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான சான்றுகளை இப்ப காட்டுறேன், பாத்துக்கோங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நம்மளாம் குழந்தையா இருக்கும் பொழுது இதே மாதிரி ஸ்கூல்ல வந்து நீங்க பொண்ணா உணர்றீங்களா, பையனா உணர்றீங்களா, உங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்குமா, உங்களுக்கு பசங்களை பிடிக்குமாலாம் நம்ம கிட்ட யாராவது பேசிக்கிட்டு இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம இங்கே உட்காந்துருப்போமாங்கிற ஒரு கேள்வியை மட்டும் உங்க மனசுக்குள்ள கேள்வி கேளுங்க. நம்ம கிட்ட இதெல்லாம் யாரும் பேசல. அதனால நம்ம வளர்ந்து வந்தோடனே ஒரு முதிர்ச்சி வரும்போது நம்ம இது சரி, இது தவறு, இது இப்படி இதுதான் இயற்கைங்கிற ஒரு புரிதல் பக்குவம் வருது. ஆனா சிறு வயதிலேயே இதை குழப்பி விடுற வேலையை செஞ்சா குழந்தைங்க குழம்புவாங்களா குழம்ப மாட்டாங்களா? அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் இயற்கை, இது ரொம்ப இயற்கை, இது ரொம்ப சயின்டிபிக்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு பொய்ய கோயபிள்ஸ் தத்துவம் திரும்ப ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்ய உண்மையாக்கிட்டு இருக்கீங்க. இது இயற்கை அல்ல. இது இயற்கைன்னு சொல்றதுக்கு உலக நாடுகள் சதி செய்யும். ஏன்னா அந்த உலக நாடுகள் இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன அயோக்கிய பயில்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறத இன்னைக்கு நாச்சும் புரிஞ்சுக்கிறீங்க. இதைத்தான் நான் பல வருஷமா கத்திக்கிட்டு இருந்தேன். என்ன கோமாளி, முட்டான்னு சொல்லி திட்டிட்டு இருந்தீங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடி வருது. தயவு செஞ்சு பார்த்து விழிப்படைஞ்சுக்கோங்கிறதான் சொல்றேன். எனக்கு நீங்க நான் திரும்ப சொல்றேன், நம்மளால முடிந்ததை நம்ம செய்வோம், அநீதிக்கு துணை போக மாட்டோங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கத்துடைய செயலாளராக இவங்க இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு வந்து நீங்க வேட்பாளராக நிப்பாட்டுறீங்க. நாளை பின்ன இவங்க வேட்பாளராக ஜெயிச்சிடறாங்கன்னு வைங்க. தமிழ் தேசியத்திற்காக வாக்கு போடுறாங்களா, எல்ஜிபிடிக்காக வாக்கு போடுறாங்களா? மக்கள் தமிழ் தேசியத்துக்கு தானே வாக்கு போடுறாங்க. இப்ப தமிழ் தேசிய வாக்குகளை வாங்கி இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்களோட செயல்பாட்டுல எல்ஜிபிடி இருக்குமா இருக்காதா? நீ இருக்காதுன்னு சொல்லாத, தயவு செஞ்சு. அவங்களே சொல்லிக்கிறாங்க இருக்குது. அதுக்காக தான் சொல்றாங்கிறத பாருங்க. பட் இந்த எல்ஜிபிடிக்யூக்கு நாங்கள் ஆதரிக்கல அப்படின்லாம் அவர் சொல்லலை. அது அவங்களுடைய விஷயங்கள், அது அவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருப்பார். ஸோ அதாவது ஃபேமிலிக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பொறுப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லவும் புரிய வைக்கவும் அதற்காக தான் நான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதற்கான ஒரு ஆயுதம் நான் தான் இந்த புரிதலை மக்கள் இடத்துல கொண்டு போய் செலுத்தணும். அவங்களே தெளிவா பதிவு பண்றாங்க. நான் இந்த அவேர்னஸை, இந்த உளவியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் நான் இறங்கி இருக்கிறேன், நான் இறக்கப்பட்டிருக்கிறேன். அவங்களே சொல்லிட்டாங்க. நாத்தாக்காவே நாம் தமிழ் கட்சி இறக்குது, அதுக்குதான் அவங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு,
சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இயற்கைக்கு முரணானதுக்கு முன்னாடி நாங்க ஆதரவாக நிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திராவிட கட்சிகளை வந்து அவங்கள முன்னிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு உங்க கட்சி நிலைப்பாடு என்ன? இல்ல, அவங்க எல்லாத்தையும் முன்னிறுத்துவாங்க. இயற்கைக்கு முரணானதை நம்ம வந்து ஏற்றுட்டு இருக்க முடியாது. ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிறாரும்பாங்க, எதிர்த்தா பாருங்க எதுக்குறாங்க, அது அவரவர் விருப்பம். ஆனால் நான் அதை வந்து என்னுடைய இயக்கம், எங்களுடைய கோட்பாடு அதை ஊக்கப்படுத்தாது. அவர் சொன்னதே மறுத்தே அவங்க சொல்றாங்க. ஆமா, அப்படிலாம் அவர் சொல்லல அப்படிங்கிற. சோ இப்ப எப்படி அவர் என்ன சொன்னாருங்கிறத திரும்ப ஒரு முறை அவர் சொன்னாருன்னா எல்லாருக்கும் தெளிவாகும். அப்பதான் நீங்க திரும்ப சொல்லி குட்டிக்கு நடிக்கிறீங்களா, இல்ல முன்னாடி சொன்னதுக்கு குட்டிக்கு நடிக்கிறீங்களா, இல்ல நீங்க எப்பவுமே வந்து வானவில் கொடியோட தான் உலா வந்தீங்களாங்கிறதுலாம் எங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். தெரியும். தயவு செஞ்சு இதை வந்து உண்மையா இருங்க. உங்களை நம்பி எதிர்காலத்தை ஒப்படைக்கணும், உங்களை நம்பி நாட்டை ஒப்படைக்கணும்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் அருவருக்கத்தக்க செயல்பாடுகளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்புபவர்கள் முதுகில் மீண்டும் மீண்டும் குத்தி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் தேசியம் பேசிட்டோங்கிறதுக்காக எல்லாரும் புனிதராயிட மாட்டாங்க. புரியுதா? தமிழ் தேசியம் பேசுறோம், அதனால நீங்க வந்து இதை வந்து கண்டுக்க கூடாது அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு அறமும் இவர்களிடம் இல்லை. உடனே வந்து இவங்க டான்ஸ் ஆனதை குத்தம் சொல்லிட்டாங்க, இவங்க டான்ஸ் ஆடினதை குத்தம் சொல்றாங்க அப்படின்னா அது எந்த அடிப்படையில இருந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இவங்க டான்ஸ் ஆடுறாங்க குத்தம் சொல்றோம், எதுக்காக சொல்றோம்? அவங்க ஆடுற ஆட்டம் என்பது அத்தகைய ஆட்டம் நம்மளால போட கூட முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் ஆடி இருக்கிறாங்க. இல்ல அவங்க ரொம்ப நல்ல விதமா ஆடி இருக்காங்கன்னா எங்க ஆடினதை வந்து நீங்க கொஞ்சம் உங்களுக்குலாம் சேனல்லாம் வச்சிருக்கீங்களே அதுல எல்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்து காட்டுங்களேன் மக்கள்கிட்ட. என்னால காட்ட முடியாதுப்பா, நம்ம சேனலுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை உடைக்க நான் விரும்பல. அவங்க எப்படி ஆடி இருக்காங்கிறத இப்ப இதே வந்து வேற ஒரு திராவிட இயக்கத்தவர்களா இருந்தா, இல்ல இந்த கட்சி நாசமா போகணும்னு நினைக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவான்? அந்த வீடியோ எடுத்து போட்டு காமிப்பான். ஆனா நாங்களாம் அதெல்லாம் போட முடியாது. ஏன்னா உங்க கட்சி எக்கடி கெட்டு போகுதுங்கிறது வேற, இது தமிழ் சமூகம் நாசமா போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அவங்க எப்படி ஆடி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு அது வந்து உரிமை அப்படிங்கிறீங்க.